விளக்க மாத்திக்க பட்டு கொஞ்சம் வேற. நீ கட்ட கேட்டுக்கு எவ்வளவு நேரம் நீ குளிக்கிறது? என் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் குளிப்பா? நீயா? அவ குளிக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? அத்தை கேக்குறதுக்கு நீ யாருமே? புருஷன் கொஞ்சம் அதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு தேய்ச்சுக்குவோம். நீ தேய்ச்சு விடுவியா? சொல்ல. நான் உனக்கு முதுகு தேய்ச்சு விடணுமா? ஏண்டி என்ன பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? ஏமா எங்களை படுக்கை அறையில பார்க்க முடியலன்னு பாத்ரூம்ல பாக்கலான்னு வந்துக்கினியா? சின்னஞ்செருசுங்க எப்படியா இருந்துட்டு போறாங்க, நீ ஏன் அலையிற? ஐயோ கேட்டியாமா? சொத்து பத்தோட வந்திருக்கிற நீயே வாயை மூடிட்டு சும்மா இருக்கிற? வெத்து நாயா வந்தவா என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டா? அப்படியா அத்தை? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என் புருஷன் தான். அன்னைக்கே அவர் அவங்கள வெளிய போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிருப்பாளா? அவ பேசுனதுக்கு நான் மட்டும் மாமியாராவும் நீங்க மருமகளாவும் இருந்திருந்தா உங்களை வழக்கு மாத்தாலேயே அடிச்சிருப்பேன். அம்மா, நீ மருமகளா இருந்தாலே போதும். ஏன்னா நீ எங்கேயோ போற. இல்ல மாமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுவே தப்புமா. அத்தை, உங்க புள்ள வராரே, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெடி வச்சிருங்க. ஏண்டா பெத்த விட அந்த வெத்து பையன் உனக்கு வசதியா போயிட்டானா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதானே? சொன்னப்பா முடியாதுன்னுட்டான். ஏன்னா நீ தான் சம்பாதிக்கிறியா, நீ சொன்னாதான் போவானா? ஏண்டா இவன் போறதுக்காக நாங்க சம்பாதிக்க முடியுமா? தியாகு, நீ போன் கூட சொல்ல வேண்டாம்டா. கோவமா அவனை ஒரு பார்வை பார்த்தா போறோம், அவனே போயிடுவான். அவன் அவ்வளவு ரோஷக்காரன். போயிடுவான். ஆனா வெளியே போன அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன ஏதாவது பண்ணிட்டு வரணும் பயப்படுறீங்களா? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. அம்மா, அவன் தனி மனுஷனா இருக்கும்போதே என்னால வெளியே போன்னு சொல்ல மனசு வரல. இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கா. நான் இப்ப அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் எங்கதான் போவான், எப்படிதான் வாழ்வான்? அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும்? Damn it, I can't say. அத்தை, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இந்த மனுஷனால வரதான். அத்தை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ராணி, ராணி, என்னதா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி, வாயா குந்திக்க. கேட்டுக்கினியா கதைய? அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ளி கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறா? அதை விடுமே. உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி உள்ள முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? சாரதா விடுமே. நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கறா, நீயும் சேர்ந்து ஒத்துதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கா? பத்திக்கிட்டு ஏறி போன் பண்ணுங்க. ஹலோ, எங்க பத்திக்கிட்டு எரியுது? என்னது எங்க பத்திக்கிட்டு எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இதுக்கெல்லாம் அது வேணாயா, இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கிறேன். வச்சிரு. போனை இப்படி கொடுங்க. அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி 100 சுழட்டி விடாத. வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். டாக்டர் தியாகு இருக்கானா? நான் உங்க அம்மா பேசுறேன். அவர் அவசர பிரிவுல இருக்காரு. இங்க அதை விட அவசரம். கொஞ்சம் இருங்க. சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ, தியாகு ஹியர். யாரு? தியாகுவா பேசுறது? என்னம்மா? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரணும். என்னம்மா விஷயம்? உயிர் போற விஷயம். உடனே புறப்பட்டு வா. உயிர் போற விஷயமா? இதோ வரேன். சே சே சே, என்னையா சோறு? உங்க வீட்டு சோறு மனுஷன் துண்ணுவானா? சரி சும்மா இருமே. நான் தான் முன்னாடி உள்ள வாங்கி தரேன் சொன்னல. சும்மா கூவனே இருக்கியே. இந்த அத்தை என் தேங்காய் நாறு மெத்த. நாங்க வெளியில சாப்பிட்டுவிட்டு 2வது ஆட்டம் பார்த்துவிட்டு ராவுக்கு 2 மணிக்கு தான் வருவோம். கதவு தட்டுவோம், கபால திறக்கணும். இல்லாங்காட்டி ஒரே இருக்குமே. அந்த அம்மா திறக்காம என்ன பண்ணு? வாசல்ல குந்தி நிற்பலாமே. சொல்லல. ஆமா, என்ன படம் போறீங்க? முந்தான முடிச்சுட்ட? அது முந்தானத்தை முடிச்சாச்சு. வாமே. இவங்க வர்ற வரைக்கும் நான் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணுமா? பெரியவன் வரட்டும், 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறேன்.
வச்சிருந்தேன். ஆனா அவ தின்னதும் இல்லாம என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டாடா. ச்சே, இதுவா உயிர் போற விஷயம்? இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? பின்ன இல்லையா? சல்லி காசு பெறாத சாக்கனா கணக்காரி எங்களை கேவலப்படுத்தி பேசுறான்னா இதை விட முக்கியமான விஷயம் என்னடா இருக்க முடியும்? வாடிங்க. அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா? சொன்னியா? இல்லைங்க. ஏடி சொல்லல? ஏண்டா எங்க மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டுறியா? வேற என்ன பண்றது? என் பொண்டாட்டிய வந்துட்டாளே, என் கோவத்தை வேற யார் மேல காட்டுறது? என்னது கோவத்தை யாருகிட்ட காட்டுறதா? புள்ளைய மட்டும் பெத்துட்டு பொறுப்பில்லாம நிக்கிறாளே உன் ஆத்தா, அவகிட்ட காட்டுறா. நீ தாரவாத்து குடுக்கறதுக்கு முன்னால தாயா வந்து முன்னால நின்னாலே உன் தங்கச்சி, அவகிட்ட காட்டுறா. புருஷன்றவன் வீராப்பா இருக்கணும், அதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மாறாப்பா நிக்கிறானே உன் அப்ப, அவங்கிட்ட காட்டுறா. அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம்? இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதுல 1000 நடக்கும். நீங்க தலையிடாதீங்க. தியாகு, I say get out. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். போறேன்டா, போறேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா. மகனே, ஒண்ணு சொல்ற, மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம். போறேன்டா, போறேன். நல்லறா, நல்லரு. செல்வி, உன்னை அடிச்சு அழ வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் அழலைங்க. மத்தவங்க பண்ற தப்புக்காக நீங்க உங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சு தாங்க அழுத. பெத்தவங்க குத்தங்களை சுட்டி காட்டி கண்டிச்சுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ண மாமாவையும் உங்க வார்த்தையால வெளியே விரட்டிட்டீங்க. உங்க அம்மா அப்பாவை தண்டிக்கணும்னு சொல்லுங்க, கண்டிக்கணும்னு தான் சொல்றேன். உங்களால முடியலனா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். செல்வி, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க. இதுல இவங்க 3வது ரகம். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கடல் வத்துறது இப்போ, கருவாடு திங்கிறது இப்போ. ஹலோ, நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அவர் இருக்காரா? அவர் டியூட்டி முடிஞ்சு 4 மணிக்கு போயிட்டாருங்க. அப்படியா? அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. வீட்டுக்கு வரலையா? அப்ப நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். செல்வி, நீ எப்படிங்க? நான் இந்த இடத்துல வேலை பார்க்கறது புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவதாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம உடம்பு பாழாக்கிக்கிறீங்க? மண்ணு திங்க போற உடம்பு தானே செல்வி, மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே. உங்க பொண்டாட்டியும் ஒரு மனுஷிதாங்க. செல்வி, நான் உன்னை என் மனைவியை மட்டும் நினைக்கல, அதை விட மேலாவே நினைக்கிறேன். சார், சுந்தரமூர்த்தி பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இஸ் இட்? செல்வி, நீ வீட்டுக்கு போ. இனியும் விட்டுட்டா வேர் வீணா போயிடும். வேற உறிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த விழுதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது. ராணி, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மச்சான என்ன காணுமேனு பாத்துக்கிட்டு நிக்கிறேன்க்கா. வரும்போது வெறும் தலையோட இருந்த எப்படி? திரும்ப பூ வச்சு விடுறேன். ஏக்கா, என் பேர்ல உனக்கு எம்மா பாசம்க்கா. அதனாலதாம்மா அந்த மனுஷன் கிட்ட கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் கேளுக்கா? அதான் என் புருஷன் கிட்டதான். ராணி,
எங்க வீட்டுக்காரர் வரும்போது அந்த பூவை அவர் கண்ணுல படாம பாத்துக்கமா. ஏ அவனே தண்டச்சோறு. அதான் உன் வீட்டுக்காரரதா. இந்த லட்சணத்துல அவன் பொண்டாட்டிக்கு என்னடி பூ வேண்டி கிடக்கு. வேணும்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி தரட்டும். அவனுக்கு மானம் இல்ல, அவனுக்கு சூடு இல்ல, அவனுக்கு சொரணை இல்ல, அவனுக்கு வெக்க இல்ல. அப்படி அவருக்கு என்னென்னமோ இல்லன்னு சொன்னாருமா. அதெல்லாம் இப்ப எதுக்கு? உன் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிக்கினாரு. ஆமாமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத. அப்புறம் ஏடா குடமா ஏதோ ஒண்ணு ஆயிடும். சொல்லுவியா? சொல்ல மாட்டேல. நீ என் தங்கச்சி மாதிரி. சத்தியம் பண்ணி கொடுமா. சொல்ல மாட்டேக்கா, இது சத்தியம். ஆனா இனிமே அந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன், அது நிச்சயம். சொரணில அவன சொன்னாங்களா? யாரு என்ன சொன்னாங்களா? சொல்லு. சொன்னது யாருமே சொல்லு. நெஞ்சிலுக்கு மஞ்சா சொத்தறதா? ஹாய் சொல்லு. யாரு சொல்லு. சுரியா சுரி. ஹாய் கீச்சு சுரி. யாரு இந்தாளா? சொன்னியா? ஐயா சொல்லு. யாரு சொல்லு. ஹாய் சொல்லு. ஏப்பா நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எதுக்கு உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க போ. ஹாய் நீ சொன்னியாமே சொல்லு. கீச்சு புட கீச்சு. தாலி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. நீங்க தங்கம் கோல்ட். ஹாய் சொன்ன யாருமே சொல்லு. கீச்சு புட கீச்சு. ஹாய் யோ, யார் சொன்னா என்னையா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கின்னு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா இங்க? நீ வேணா இருந்துட்டு போயா, நான் ரோசக்காரி. நான் போறேன். இன்னாம நீ இல்லாம நான் இங்க இருந்துருவேனா? என் பிரதர் வட்டம் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுறமே. அட உட்டாலக்கடி கிரிகிரி, என் சைதாப்பேட்டை வடகரி. நல்ல மனசுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதுதாயா. நீ எப்ப வந்தாலும் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்தாவோட அந்த மூஞ்சில முழிக்கணும்யா. சொல்லிக்கலாமே கில்லாடி செஞ்சே காட்ட. நான் உழைச்சி சம்பாதிச்சு பணம் சேர்த்து பெரிய மனுஷன் ஆகல. எங்க அப்ப ஓ உன் பேரு துபாக்கூர். அச்சி பரமசிவம். பரமசிவம் மேல ஆணையா என் பார்வதியை விட்டுட்டியே. அத்த விடியா ஓ மேல ஆணையா கெளிக்கிறே கெளிச்சே காட்டு. டேய் எட்ரா மாவள. டேய் எட்ரா மாவள. ₹21 25 பைசா. முட்டு வையா. எனக்கு அடி.
பொண்டாட்டி சொல்றாளேன்னு விட இல்ல ஒரே வெட்டு சே, வாடி. ஏண்டா கடன் வாங்குற இந்த நேரத்துல காத்தா வாங்கிட்டு இருக்கே? உன் தங்கச்சி வாயும் வயிறுமா இருக்காளே, சீக்கிரமா எங்கேயாவது கடனை வாங்குடா. அதான் எங்க வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வாங்குறது எப்படின்னு யோசனை பண்ணா மட்டும் போதாதுங்க, அது எப்படி திருப்பி தரணுங்கிறத இப்பவே யோசனை பண்ணணும். அப்ப கடன் வாங்க வேண்டாம்னு சொல்றியா? வாங்கினா திருப்பி தர முடியாத. முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, உன் அப்பா கிட்ட சொல்லி என் பொண்ணை எனாமா கட்டிக்க சொல்லு. என்ன இனாமினாமன்னு சொல்லி பொண்ணை பொங்கலாக்கிட்டீங்க. இத பாருங்க அத்தை, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க, ஆனா அந்த கிழவ விஷயத்துல மட்டும் நான் தலையிட மாட்டேன். அப்ப நீயும் இந்த விஷயத்துல தலையிடாத. எதுக்கு உங்க 2 பேருக்குள்ள வீணா தகராறு? 10 வட்டி ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வெத்து பேப்பர்ல வேணாலும் கையெழுத்து போட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன். நீ பயப்படாதம்மா. அவன் இந்த ஊர்ல இருந்தாலே கை நீட்டுவான், கொஞ்ச நாள் இங்க உத்தியோகமே பார்க்காம பண்ணிடுவான். எப்படி மாமா? ஆமா, எனக்கு வேண்டிய ஒருத்தன் மேல் இடத்துல இருக்கிறான். மேலிடம்னா மேலிடம். அவனுக்கு குவார்டர் பாட்டில் கொடுத்தா அப்பாயின்மெண்ட், ஹாஃப் பாட்டில் கொடுத்தா டிரான்ஸ்பர், ஃபுல் பாட்டில் கொடுத்தா டிஸ்மிஸ். அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்க சொல்றான்? குவார்டரா, ஹாஃபா, ஃபுல்லா? ஹாஃபே போதும் மாமா, அவர் கொஞ்ச நாள் மட்டும் இங்க ஆஃபா இருந்தா போதும். அவ ஆஃப் ஆனா போதும், நீ சேஃப் ஆயிடுறியா? நல்ல நல்ல. சார் போஸ்ட். என் பிரியமுள்ள செல்விக்கு உனக்கு எப்படி ஆறுதல் கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை. என் எதிராளிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இங்கு மாற்றலாகி வந்தது ஒரு விதத்தில் நல்லதாக போய்விட்டது. என்னோடு படித்த ஒரு பணக்கார நண்பன் நம் நித்யாவின் கல்யாணத்திற்கு கடன் தர முன் வந்திருக்கிறான். இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை அப்பா அம்மாவிடம் கூறவும் அன்புடன் தியாகு. என்னம்மா பையன்கிட்ட லெட்டர் வந்திருக்கா? ஆமா அத்தை. ஏன் லெட்டர் கழிச்சு போடுற? அத ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம்லதான். உங்க பையன் நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்கேயும் கடன் வாங்க மாட்டாரா? அப்படி வாங்கினா இந்த அலிபாபா கும்பல், அதாவது உங்களை வச்சுக்கிட்டு எப்படி கடன் அடைக்கிறதுன்னு கேட்டு எழுதியிருக்காரு. அது மட்டுமா, இந்த குடும்ப கௌரவத்துக்கே நீங்க 2 பேர் தான் எதிராளியா அப்படின்னு கண்ணா பின்னா திட்டி என்னென்னமோ எழுதிருக்காரு மாமா. அந்த ஆத்திரம் தாங்காமத்தா நான் இப்படி கிழிச்சு போட்டேன். அந்த மூதேவி அப்படியே எழுதியிருக்கிறான். எங்க பாப்போம். ஆமா, எதிராளின்னு எழுதியிருக்குதே. அவன் அப்படி எல்லாம் எழுதிருக்க மாட்டானே. எழுதியிருக்கிறானே. இன்னொரு பேப்பரை எடுத்து பாருங்க. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன அசிங்கமா எழுதிருப்பானோ. நான் நினைக்கிறேன் அவன் புண்டாட்டி பேர்ல ஏதாவது கோவமா இருக்கும். ஒரு சால் ஜாப்புக்காக நம்ம இப்படி சாடி இருக்கிறான்னு. இருக்கா இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோமே.